அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 10 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு. வரும் 13ஆம் தேதி மதுரை, திருச்சியில் புதிய டைட்டில் பூங்காவிற்கு முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் அடிக்கல் நாட்டுகிறார். திருச்சியில் திருச்சி மதுரை நெடுஞ்சாலையில் பஞ்சப்பூர் கிராமம் அருகே ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் கட்டப்பட்டு வரும் இடத்திற்கு அருகே புதிதாக டைட்டில் பூங்கா அமைக்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்தது. திருச்சியில் 14.16 ஏக்கர் நிலத்தில் 5.58 லட்சம் சதுர அடியில் 315 கோடியில் புதிய டைட்டில் பார்க் அமைக்கப்பட உள்ளது. தரைத்தளம் மற்றும் 6 தளங்களுடன் இது அமைய உள்ளது. இந்த டைட்டில் பூங்காவில் 5000 ஊழியர்கள் பணியாற்றும் வகையில் அலுவலகம், கூட்ட அரங்கம், தரவு மையங்கள் உள்ளிட்ட அனைத்து வசதிகளுடன் அமைக்கப்படவும் உள்ளது. அதேபோல மதுரையில் மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் அருகே மாநகராட்சிக்கு சொந்தமான 9.97 ஏக்கர் நிலத்தில் 40,000 சதுரடி பரப்பளவில் 289 கோடியில் இது அமைய உள்ளது. 5000 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் தரை மற்றும் 12 தளங்களுடன் இந்த டைட்டில் பூங்கா அமைக்கப்படவும் உள்ளது. இரண்டாவது அறிவிப்பு. 10ஆம் வகுப்பு +1 மற்றும் +2 மாணவ மாணவியர்களுக்கான பொதுத் தேர்வு தேர்வில் பங்கேற்க விண்ணப்பித்துள்ள தனி தேர்வர்கள் தங்களுடைய ஹால் டிக்கெட்டுகளை 14ஆம் தேதி பிற்பகல் முதல் tgetn.government.in என்ற இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் எனவும், மேற்கண்ட இணையதளத்தில் விண்ணப்ப எண் மற்றும் பிறந்த தேதியை பதிவு செய்து பதிவிறக்கம் செய்ய வேண்டும் எனவும், +1 வகுப்பில் அரியர் வைத்துள்ளவர்கள் +2 தேர்வுகள் எழுத உள்ள தனி தேர்வர்களுக்கு 2 தேர்வுகளுக்குமே சேர்த்து ஒரே தேர்வு ஹால் டிக்கெட்டு தான் வழங்கப்படும். தேர்வுக்கான அட்டவணை மேற்கண்ட இணையதளத்திலேயே நீங்கள் தெரிந்தும் கொள்ளலாம். மூன்றாவது அறிவிப்பு. முறையாக சொத்து வரி செலுத்தாதவர்களுக்கு QR கோடுடன் நோட்டீஸ் அனுப்ப சென்னை மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது. சொத்து வரி செலுத்த கோரி சென்னை மாநகராட்சி 2 லட்சம் பேருக்கு நோட்டீஸ் அனுப்ப உள்ளது. சென்னை மாநகராட்சியில் முறையாக சொத்து வரி செலுத்தாத நபர்களுக்கு எச்சரிக்கை நோட்டீஸும் ஒட்டப்பட உள்ளது. நான்காவது அறிவிப்பு. பிப்ரவரி 7, 8, 9 வார விடுமுறை நாட்கள், முகூர்த்தம் மற்றும் தைப்பூசம் ஆகியவற்றை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகளை இயக்க போக்குவரத்து கழகம் திட்டமிட்டுள்ளது. இதன்படி சென்னை கீழம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை, திருச்சி, கும்பகோணம் உள்ளிட்ட இடங்களுக்கு பிப்ரவரி 7ஆம் தேதி 380 பேருந்துகளும் 8ஆம் தேதி 530 பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டும் உள்ளது. சென்னை கோயம்பேட்டிலிருந்து திருவண்ணாமலை, நாகை, வேளாங்கண்ணி, ஓசூர், பெங்களூர் ஆகிய இடங்களுக்கு பிப்ரவரி 7ஆம் தேதி 60 பேருந்துகளும் 8ஆம் தேதி 60 பேருந்துகளும் மேற்கூறிய இடங்களிலிருந்தும் இயக்க திட்டமிடப்பட்டும் உள்ளது. இதை தவிர பெங்களூரு, திருப்பூர், ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய இடங்களுக்கும் பல்வேறு இடங்களுக்கும் 250 சிறப்பு பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டும் உள்ளது. மாதவரத்திலிருந்து பிப்ரவரி 7ஆம் தேதி 20 பேருந்துகளும் 8ஆம் தேதி 20 பேருந்துகளும் இயக்கப்படும். ஐந்தாவது அறிவிப்பு. தமிழகத்தில் செயல்படும் அரசு பஸ்களில் சில்லறை தட்டுப்பாட்டை போக்க டிஜிட்டல் பயண அட்டை விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்று போக்குவரத்து வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்த டிஜிட்டல் பயண அட்டை என்பது NFC என்ற தொழில்நுட்பத்துடன் இயங்குகிறது. எனவே இதனை அனைத்து இடங்களிலும் மிகவும் எளிதாக பயன்படுத்தவும் முடியும். ஜிபே போன்றவை பயன்படுத்தும் போது ஏற்படும் டிஜிட்டல் பிரச்சனைகள் இதில் பெரும்பாலும் ஏற்படாது. பேருந்துகளின் கண்டக்டர்களிடம் பயன்படுத்தி வரும் மின்னணு டிக்கெட் வழங்கும் கருவியில் இந்த டிஜிட்டல் பயண அட்டையை தொட்டவுடனே அதிலிருந்து பயணத்திற்கான கட்டணத் தொகை போக்குவரத்து கழகத்தின் வங்கி கணக்கிற்கு சென்றுவிடும். அந்த தகவல் வந்தவுடனேயே பயணிகளுக்கு டிக்கெட்டுகளும் வழங்கப்படும். டிஜிட்டல் பயண அட்டையை முன்கூட்டியே ரீசார்ஜ் செய்ய வேண்டும். டிஜிட்டல் பயண அட்டையில் ₹100 முதல் ரீசார்ஜ் செய்து கொள்ளும் வசதியும் உள்ளது. அதிகபட்சமாக ₹2000 வரை ரீசார்ஜ் செய்தும் கொள்ளலாம். ஆறாவது அறிவிப்பு. திருப்பூர் ஊத்துக்குளி அருகே சாலை விபத்தில் உயிரிழந்த 2 மாணவர்கள் குடும்பத்திற்கு தலா ₹3 லட்சம் நிவாரணம் வழங்க முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். ஊத்துக்குளி அருகே செங்காலிப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் நடந்த சாலை விபத்தில் 2 பேர் உயிரிழந்துள்ளனர். பேருந்து விபத்தில் உயிரிழந்த கல்லூரி மாணவர்களான பெரியசாமி, ஹரிகிருஷ்ணன் குடும்பத்திற்கு முதலமைச்சர் தன்னுடைய இரங்கலையும் தெரிவித்துள்ளார். ஏழாவது அறிவிப்பு. அக்னிவீர் திட்டத்தின் கீழ் இந்திய இராணுவத்திற்கு ஆள் சேர்ப்பு முகாமானது காஞ்சிபுரம் அறிஞர் அண்ணா விளையாட்டு அரங்கில் இன்று காலை தொடங்கியது. இராணுவத்திற்கான ஆள் சேர்ப்பு முகாம் ஆண்டுதோறும் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நடைபெறுகிறது. அந்த வகையில்தான் தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தில் உள்ள
அண்ணா மாவட்ட விளையாட்டரங்கில் முகாம் இன்று தொடங்கி 9ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இராணுவத்தின் அக்னிவீர் திட்டத்தில் பணியில் சேர விண்ணப்பித்துள்ள 12 மாவட்டங்களை சேர்ந்த இளைஞர்கள் இந்த முகாமில் பங்கேற்று தங்களுடைய தகுதிகளை நிரூபிக்க வேண்டும். 8வது அறிவிப்பு. தமிழ்நாடு முழுவதும் சிறப்பாக பணியாற்றிய காவலர்களுக்கு முதலமைச்சரின் காவலர் பதக்கம் வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது. சென்னை காவல்துறையில் ஆயுதப்படை, போக்குவரத்து உள்ளிட்ட துறைகளில் பணியாற்றும் 515 காவலர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். சென்னையில் 770 சிறப்பு பிரிவு காவலர்களுக்கும் முதலமைச்சரின் காவலர் பதக்கங்கள் வழங்கப்பட்டன. சிறப்பாக பணிபுரிந்த காவலர்களுக்கு முதலமைச்சரின் காவலர் பதக்கத்தை காவல் ஆணையரான அருண் வழங்கினார். 9வது அறிவிப்பு. தொலைதூர கல்வி மாணவர்கள் சேர்க்கைக்கான கடைசி தேதி பிப்ரவரி 14ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டும் உள்ளது. மத்திய அரசு பல்கலைக்கழகமான இக்னோ தொலைதூர கல்வி திட்டத்தின் வாயிலாக பல்வேறு பாடங்களில் சான்றிதழ், டிப்ளமோ, இளங்கலை, முதுகலை படிப்புகளை வழங்கி வருகிறது. 2025ஆம் ஆண்டு ஜனவரி பருவ சேர்க்கைக்கான கடைசி தேதி மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு பிப்ரவரி 15ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. எனவே தொலைதூர கல்வி படிப்புகளில் சேர விரும்பும் மாணவர்கள் பிப்ரவரி 10ஆம் தேதி வரை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் எனவும், சேர்க்கை உறுதி செய்யப்பட்ட பிறகு தகுதியான மாணவர்கள் மத்திய அரசின் கல்வி ஊக்கத்தொகைக்கும் ஆன்லைனில் விண்ணப்பித்துக் கொள்ளலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. கடைசியாக 10வது அறிவிப்பு. புதுக்கோட்டை மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகில் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதற்கு புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே விண்ணப்பிக்கலாம் என்றும் குறிப்பிடப்பட்டும் உள்ளது. பாதுகாப்பு அலுவலர் நிறுவனம் சாரா இதற்கு காலி பணியிடங்கள் 1 ஆகும். இதற்கு ஒப்பந்த மாத ஊதியமானது ரூபாய் 27,804 ஆகும். சமூக பணியாளர் காலி பணியிடங்கள் 2 ஆகும். இதற்கு ஒப்பந்த ஊதியமானது மாதத்திற்கு ரூபாய் 18,536 ஆகும். சமூக பணி, சமூகவியல், சமூக அறிவியல் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றில் இளங்கலை பட்டம் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் பெற்றிருக்க வேண்டும். பணி முன் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். கணினியிலும் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 42 வயதிற்கு மிகாமலும் இருக்க வேண்டும். இதற்கு தகுதியுடைய விண்ணப்பதாரர்கள் புதுக்கோட்டை.nic.in என்ற முகவரியில் விண்ணப்பத்தினை பதிவிறக்கம் செய்து அதனை பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவத்தினை அனைத்து கல்வி சான்றிதழ்களின் நகல்களுடன் இணைத்து நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ 7/2/2025 அன்று மாலை 5:30 மணிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டும் உள்ளது. இந்த 10 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சொன்னீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.